கைஸ், நீங்க இந்த 2020ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா? ஸோ அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் நிறைய செட்டிங்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங் என்னன்னா பர்சனல் சேட் பேக்கப். ஸோ இது எதுக்காகனா நம்ம ப்ரைவேட்டாக சில பேர்கிட்ட சேட் பண்ணியிருப்போம். நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட நம்ம சேட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு அந்த சேட்ஸ் மட்டும் நமக்கு பர்டிகுலராக தனியாக வேணும் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பர்சனோட சேட்ஸ் வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணுமோ ஸோ அந்த பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த பர்சனோட சேட் வந்து தனியாக எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணுறதுனா, டாப் ரைட்டில் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது 4th எக்ஸ்போர்ட் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. வித்தவுட் மீடியா, இன்க்ளூட் மீடியா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இன்க்ளூட் மீடியானா வந்து நத்திங் பட் ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகிறது தான் இன்க்ளூட் மீடியா. ஸோ வித்தவுட் மீடியானா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், கான்டாக்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இதுதான் வந்து வித்தவுட் மீடியா. ஸோ எனக்கு வந்து வித்தவுட் மீடியாவே நான் போதும், எனக்கு அந்த பேக்கப்பே போதும். ஸோ இப்போ நான் அதை வித்தவுட் மீடியா கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், டிரைவ்ஸ், ஜிமெயில்ஸ், எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டோரேஜ் யூசேஜ். நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து எந்த அளவுக்கு டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்கோம், ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணுன்னா இந்த டாப் ரைட்டில் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 4th டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டாப்பில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும் யூசேஜில். நெட்வொர்க் யூசேஜ், இன்னொன்று ஸ்டோரேஜ் யூசேஜ். ஸோ நெட்வொர்க் யூசேஜில் வந்து நான் 979.5 MBயில் நான் டேட்டா சென்ட் பண்ணியிருக்கேன். ரிசீவ் டேட்டா வந்து 13.2 GBக்கு நான் டேட்டா ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து 2.6 GBக்கு எனக்கு இருக்குது வாட்ஸ்அப்புடைய ஸ்டோரேஜ் டேட்டா. ஸோ பர்டிகுலராக வந்து ஒரு பர்சன்கிட்ட வந்து எனக்கு எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு செக் பண்ணணுன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற பர்சனோட 500 MB வந்து நான் டேட்டா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வீடியோஸாகவும் இருக்கலாம், ஆடியோஸ், பிக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய மொத்த டேட்டா அந்த பர்சன்கிட்ட 550 MB வருது. ஸோ செகண்ட் பர்சன்கிட்ட 260 MB. இந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும்போது ஸோ அந்த டேட்டா நமக்கு தேவையில்லைன்னா அதை டெலிட் பண்ணிட்டு நம்ம ஸ்டோரேஜ் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னன்னா ப்ராட்காஸ்ட் செட்டிங். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் சேட்ஸில் வந்து நிறைய நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணுவோம். ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்கட்டும், ஸோ நம்ம ஓன் மெசேஜாக கூட இருக்கும். இல்லை அட் அ டைமில் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், அதை வந்து மல்டிபிள் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். அது வாட்ஸ்அப்லேயே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் ரைட்டில் அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து யார் யார் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் ஷேர் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் அந்த அட் அ டைமில் ஷேர் பண்ணணுன்ற அந்த மெசேஜை வந்து யார் யாருக்கெல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற அந்த பீப்புள்ஸை மட்டும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த கான்டாக்டை டச் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து யார் யாருக்கு செலக்ட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஒரு 2 கான்டாக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இந்த இடத்துல. ஸோ டிக் கொடுத்துட்டா இந்த இடத்துல வந்து ப்ராட்காஸ்ட் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னு நீங்கள் டாப்பில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணும்போது அட் அ டைமில் அவங்க 2 பேருக்குமே வந்து மெசேஜ் போயிடும். நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா மீடியா விசிபிலிட்டி. கேலரியில் வந்து டேட்டாஸ் வந்து சேவ் ஆகாது. நம்ம சில ப்ரைவேட் குரூப்ஸ்லலாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் குரூப்பில் நிறைய டேட்டா ஷேர் பண்ணியிருப்போம், ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கேலரியில் சேவ் ஆனால் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஃபேமிலிஸில் பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம் கேலரியில் சேவ் ஆகிற மாதிரி. ஸோ அது எப்படின்னா, செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் சாட்ஸ் போய்க்கோங்க. ஷார்ட்ஸ் போய்ட்டு இந்த மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜஸ், வீடியோஸ் எது வந்தாலுமே அது கேலரியில் டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, வாய்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான்.
ஸோ நீங்கள் வாய்ஸ் டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுனா ஜஸ்ட் இப்படி ஹோல்டு பண்ணி நீங்கள் பண்ணி சென்ட் பண்ணி வரீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாங் வாய்ஸ் செட் பண்ணோம்னா அப்படியே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா அது அப்படியே லாக் ஆகிடும், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது நம்ம கரெக்டாக பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுனா ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்வைப் அப் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு கண்டென்ட்டை பேசுகிறீங்களோ பேசிவிட்டு ஜஸ்ட் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அப்புறம் டேரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து அது பாஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாம் கரெக்டாக பேசியிருக்கீங்களா கண்டென்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் சென்ட் பண்ணிக்கலாம். நான் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பை வச்சு டெலிட் பண்ண மெசேஜை வாட்ஸ்அப்பில் நம்மளால் மறுபடியும் ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மொபைல் 1லேருந்து ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி மொபைல் 2க்கு சென்ட் பண்ணுறேன், ரிசீவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது சப்ஸ்கிரைப் டு KITTHACKS YT அப்படி சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். அதுவும் மொபைல் 2ல் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து இந்த சப்ஸ்கிரைப் டு KITTHACKS YT அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் கொடுத்துட்டு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ கொடுத்துட்டேன். இப்போ மொபைல் 2வோட நோட்டிஃபிகேஷனில் நான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த டெக்ஸ்ட்டை. திஸ் மெசேஜ் வாட் டெலிட்டட் அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்னா வந்து நான் என்ன டெக்ஸ்ட் போட்டேன்னு மொபைல் 1க்கு மட்டும் தான் தெரியும், மொபைல் 2க்கு தெரியாது. ஆனால் மொபைல் 2வில் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போட நோட்டிஃபிகேஷனில் நான் என்ன மெசேஜ் போட்டிருந்தேன் அதை டெலிட் பண்ணிட்டேன்னா ரெட் கலரில் போட்டு நமக்கு வந்துருச்சு. இப்போ அந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு WAMR அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த WAMR அப்படி சொல்லிட்டு அதை டைப் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பு. ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அடுத்து வர டேப்பில் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்டார்ட்டுங்கிறத எனேபிள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே கொண்டு போகும். ஸோ அதில் அந்த இடத்துல WAMRங்கிற ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ஃபைல்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கணும். ஸோ அலோவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் அலோவ் கொடுக்கணும். ஸோ அதுக்கும் அந்த ஆப் அதை அலோவ் எனேபிள் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு பாப்பப் ஆகும். அந்த மெசேஜ்லேயும் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ மறுபடியும் எனக்கு எனேபிள் ஆகலைன்னு நினைக்கிறேன். மறுபடியும் டிசேபிள் பண்ணிட்டு மறுபடியும் எனேபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறுபடியும் டிசேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் மறுபடியும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகுது, எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலை. இப்போ நான் அதை மறுபடியும் டிசேபிள் கொடுத்துட்டு மறுபடியும் எனேபிள் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லா ப்ராப்ளமும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெலிட் ஆகிற மெசேஜ் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம், நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா ரீட் ரெசிப்ட். ஸோ இந்த செட்டிங்கை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம மற்றவங்களுக்கு அனுப்புகிற சேட்டோ மற்றவங்க நமக்கு அனுப்புகிற சேட்டும் நம்ம ஒருத்தர் ரீட் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுனா செட்டிங்கில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ்குள்ளே போங்க, ப்ரைவசிக்குள்ளே போய்ட்டு ரீட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூசர் 1லேருந்து யூசர் 2க்கு ஒரு SMS வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். என்னென்னா KITTYHACKS YT அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நான் யூசர் 2க்கு சென்ட் பண்ணுறேன். மெசேஜும் சென்ட் ஆகிடுச்சு, யூசர் 2க்கு ரிசீவ் ஆகிடுச்சு, அவர் ரீடும் பண்ணிட்டார். ஸோ இப்போ நான் யூசர் 1ல் வந்து ரீட் ரெசிப்ட் எனேபிள் இருக்குது, யூசர் 2ல் ரீட் ரெசிப்ட் டிசேபிள் இருக்குது. இப்போ நான் யூசர் 1ல் போய்ட்டு இன்ஃபோவில் டெலிவரி ரிப்போர்ட் இன்ஃபோவில் போய்ட்டு பார்த்தோம்னா டபுள் டிக் காமிச்சிச்சு, அதாவது மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி ரிப்போர்ட் காட்டுது. ஸோ ஆனால் யூசர் 2 வந்து அதை ரீடே பண்ணிட்டாரு, ஆனாலுமே அந்த ப்ளூ டிக் வரல. ஏன்னா யூசர் 2 வந்து ரீட் ரெசிப்ட் டிசேபிள் பண்ணியிருக்காரு. இப்போது அகெயின் வந்து நான் யூசர் 2லேருந்து யூசர் 1க்கு ஒரு SMS டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் டு KITTYHACKS YT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். யூசர் 1க்கு அது ரிசீவ் ஆகிடுச்சு, அவர் ரீடும் பண்ணிட்டாரு. ஸோ யூசர் 2வோட அந்த இன்ஃபோவில் போய்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் டெலிவரி ரிப்போர்ட் மட்டும் தான் வருது, ரீட் ரிப்போர்ட் வரல, அந்த ப்ளூ டிக் வரல. ஸோ ஏன்னா ரீட் ரெசிப்ட் வந்து யூசர் 2 டிசேபிள் பண்ணியிருக்காரு, அதனால் இன்கமிங் மெசேஜுக்கும் ரிப்போர்ட் காட்ட மாட்டேங்குது, அவுட் கோயிங் மெசேஜுக்கும் ரிப்போர்ட் காட்ட மாட்டேங்குது. ஸோ இதுதான் அங்கே